இந்த கஞ்சி வந்து நம்ம ஊரில் எப்படின்னா கஞ்சி வடை மெது அந்த உளுந்து வடை போடுவோம், பருப்பு வடை போடுவாங்க, சாப்பிடலாம் பக்கோடை போடுவாங்க, அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி எடுத்து போட்டு லைட்டாக ஊற வைக்கிறோம். ஒரு குத்து ஊற வச்சு கொஞ்சம் ஊறணுது சொல்ல மாட்டேன். முப்பது நாள் 30 வீடியோ 11வது வீடியோ. முப்பது நாள் 30 வீடியோவில் இன்றைக்கி வந்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்து இஃப்தார் ஏற்பாடு பண்ணுறாங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, பயங்கர டிராஃபிக்ங்கிறதுனால நம்ம வந்து போய்கிட்டுருக்கோம். இது வந்து சர்ஃபியாங்கிற ஏரியாவில் லக்கி தர்பாரில் வச்சுருக்காங்க. உள்ளே போயிட்டு எப்படி செட் பண்ணுறாங்க, என்ன பயன் பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே போவோம். நம்ம ஜாஸ்மின் இன்றைக்கி சோகமாக இருக்கார், என்னென்னு கேளுங்க. டயர்டாக இருக்குங்க. டயர்டாக இருக்கான் பிள்ளைக்கு. இஃப்தாருக்கு வந்த இடம் லக்கி தர்பார். அப்படி உள்ளே போகிறோம். இப்போ என்ட்ரன்ஸில் போகையில் தௌஹீத் ஜமாத்தினுடைய இது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஜித்தா மண்டலம் தங்களை அன்போடு வரவேற்கிறது. அப்படி உள்ளே இருக்குது, வரவேற்பு கொடுக்குறாங்க. எப்படின்னு பாருங்கள். மாஷா அல்லாஹ், வர்றவங்களுக்கு நல்ல ஒரு கண்ணியமான முறையில் வரவேற்பு கொடுத்து சரி நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ். தௌஹீத் ஜமாத்தினுடைய ஏற்பாடு மாஷா அல்லாஹ் வெகு சிறப்பாக இருக்குது. வர்றவங்களே வாசலில் நின்று அனைவரையும் அழைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். இந்த சைடு வந்து பெண்களுக்கு, இந்த சைடு பெண்களுக்கெல்லாம் இந்த சைடு வந்து பெண்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். வர்றவங்களே இங்கே நின்று வரவேற்று உள்ளே அனுப்புகிறாங்க. நம்ம அப்படி உள்ளே போகிறோம். இப்போ உள்ளே போகையில் இங்கே வந்து எப்படின்னா ரவுண்ட் டேபிள் செட் பண்ணி வச்சுருக்காங்க. மாஷா அல்லாஹ். எல்லாருக்குமே ஒவ்வொரு டேபிளுக்கு 6 பேர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு பண்ணி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கிட்டும் நிறையா செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு இந்த படிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்து வரக்கூடியவங்களுக்கும் இங்கிட்டு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பயான்கள் மற்ற விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மக்கள் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து பெரிதாக வருவாங்க எதிர்பார்த்தோம். பட் மாஷா அல்லாஹ் நிறையா மக்கள் வந்து ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சிறப்பாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நம்ம வந்து கொஞ்சமான நண்பர்கள் தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். பட் மாஷா அல்லாஹ் நிறையா பேர் வந்திருக்காங்க. கடைசியாக வந்து இஃப்தார் முடிஞ்சதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன். இன்னொன்று என்னென்னா, இவங்க வந்து பேக்கேஜ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மாஷா அல்லாஹ் பக்காவாக பர்ஃபெக்டாக அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கும் நான் என்னென்ன ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கடைசியில் நான் உட்காந்து நோன்பு துறக்கையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது நடக்கிற இடம் லக்கி தர்பார். லக்கி தர்பார் காலையில் நடக்குது. நன்மை ஏவி தீமையை தடுத்து நல்வழியில் நோக்கி அழைக்கும் சமுதாயங்களிடம் இருந்து வேண்டுகொள்ளாமல் வெற்றி பெற வாங்குவாங்க அப்படின்னு போட்டிருக்கு. இப்படிக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். மாஷா அல்லாஹ். டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால எல்லாரையும் போய் உட்காந்துங்க அப்படிங்கிறாங்க. ஒரு வாங்க, ரொம்ப கண்ணை திடைக்காதியே, வாங்க, ரொம்ப கண்ணை தேய்க்காதியே, கண்ணு வெளியே வந்துட போகுது. ஒரு நல்லா இருக்குல்ல, வர்றவங்க சலாம் சொல்லிட்டு வீடியோ. நல்லா இருக்கலாண்ணா. இவ்வளோ ஆர்ப்பாட்டத்தில் அண்ணன் மட்டும் அப்படி துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாராவது துவா செய்கிறீங்களாப்பா? இது வந்து பாருங்க. மாஷா அல்லாஹ். அப்படி கை தூங்க. நோன்பு ஆயிடுச்சுன்னா போதும், தஸ்மமணி எங்கால் உருட்ட ஆரம்பிச்சிருவாரு. அடுத்து இவர் வந்து கும்பகோணத்துக்கு கடப்பான். இவர் வந்து நடிப்புக்காரு.
இப்போ நோன்பு தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ என்னென்ன நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுடைய யார் சொல்கிறா? ஆசிக் தானா? நம்மளுடைய ஆசிக் தான் சொல்லுவான். ஆசிக் வந்து இதாகிட்டான், ஃபேமஸ் ஆகிட்டான். ஊரோடங்கள் ஆசிக்கை கேட்க ஆரம்பிச்சாங்க. தூள் பஜ்ஜி, நம்ம தூள் பஜ்ஜி இருக்கு. தூள் பஜ்ஜியா? ஆமாம், தூள் பஜ்ஜி, சமோசா, ஒரு பேரிச்சம்பழம், பிரிடா சுண்டல் இருக்கு. சுண்டல் மெண்டல்னுக்கிட்ட சுண்டல் மதுரை மெண்டல் சுண்டான சுண்டல். அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி, நம்ம நோம்பு கஞ்சி இருக்கு. ஓப்பன் பண்ண ஜாஸ்தி காமெடி அதையும் போட்டுருக்கு. காமெடி இதுதான் ஊர் நோம்பு கஞ்சி. நோம்பு கஞ்சி அப்புறம் லெமன் கிடச்சிருக்கு இன்னைக்கு, ரொம்ப அதிசயமா. ஏன் ஒரு மாதிரியா பேசுறியா? நேற்று நோம்பு கஞ்சி குடிச்சேன். நம்ம ஒரு நோம்பு எத்தனை? 3 குடிச்சேன். ஒரு மனுஷன் 1 குடிக்கலாம், 3 குடிச்சா என்ன ஆகுறது? கிடைக்கலன்னு சொல்லி ஏற்றியாச்சு. ஆளை படுக்க போட்டுருச்சு. சரி. காய்ச்சல் வந்து சளி பிடிச்சிக்கிச்சு. இதில் சர்பத்து வேற குடிச்சு, நன்னாரி சர்பத்து. சரி. அதை மொத்தம் ஆளை படுக்க போட்டுருச்சு. அப்படியே போட்டுதாங்க. அவ்வளோதான். இன்னைக்கு இஃப்தார் சாப்பிட்டுட்டு சாப்பாடு கொடுப்பாங்களா? மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் எதுவும் கொடுப்பாங்களாம். ஆமாம், நீங்களாம் திருட்டு போயிடுங்க, தூக்கிட்டு ஓடிச்சின்னா. Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu anna Muhammadar Rasulullah. Ashhadu anna Muhammadar Rasulullah. Hayya alas salam. ரொம்ப நாள் நேற்றும் நம்ம ஊர் கஞ்சி, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஊர் கஞ்சி. மாஷா அல்லாஹ். இந்த கஞ்சி வந்து நம்ம ஊரில் எப்படின்னா கஞ்சி, வடை, அந்த உளுந்து வடை போடுவாங்க, பருப்பு வடை போடுவாங்க, சம்பளம் பக்கோடை போடுவாங்க. அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி போட்டு லைட்டாக ஊற வைக்கிறோம். ஊற வச்சு கொஞ்சம் ஊறணுது சொல்ல மாட்டேன். நல்லா இருக்காவே. சமோசா சூப்பராக இருக்குது. நம்ம ஊர் சமோசா சூப்பராக இருக்குது. எல்லாம் ஒன்றுக்குள்ள வச்சு சூப்பராக ஸ்டெப் பண்ணி சூப்பராக இருக்குது. சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இது வந்து தௌஹீத் ஜமாத்தில் உறுப்பினராக இருக்காங்க. நம்ம அவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நண்பரோட இஃப்தார் முடிஞ்சு மகரிப் தொழுகைக்கு காமிச்சிருக்காங்க. மகரிப் தொழுகை போகிறோம். மகரிப் மக்கள் ரெடி ஆயிடுச்சு. மகரிப் தொழுகை முடிஞ்சு அடுத்து வந்து இங்கே வந்து டீ ரெடி பண்ணியிருக்காங்க. டீ ரெடி பண்ணியிருக்காங்க மாஷா அல்லாஹ் மக்களுக்காக. எந்த நன்மைகள் குறித்து மக்கள் அறிந்து கொண்டால் அதற்காக அவர்கள் போட்டி போட்டுங்க, பதில் சொல்லிடாதீங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 5 கடமைகள் என்னென்ன? ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய 5 கடமைகள். 5 கடமைகள் இருக்கின்றது என்றால் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அந்த 5 கடமைகள் என்னென்ன? தெரிந்தவர்கள் கையை உயர்த்துங்க. அனிஃபா சொல்லுங்க, நீங்க உயர்த்தி முதல்ல. இல்ல இது ஜென்ஸுக்கான கேள்வி. முதல் பதில் சலாத்திற்கு பதில் சொல்வது. அடுத்து ஜனாசாவை பின்தொடர்வது. சரியான பதில். அடுத்து விருந்துக்கு அழைப்பதை ஏற்றுக்கொள்வது. ஓகே, 3 முடிஞ்சது. இன்னொரு தும்மியவருக்கு மறுமொழி பதில் சொல்வது. சரி, இறுதியா சொல்லுங்க. இறுதியா தெரியல, நீங்க சொல்லுங்க. இறுதியா நோய்வாய்ப்பட்டா அவர் போய் நல்லா விசாரிப்பார். ஓகே, ஆனா அவர் தான் அதிகமான சொன்னதுனால அவருக்கு தான் பரிசு. சிந்திக்கக்கூடிய 2 வாக்கியங்கள் நாவுக்கு எளிதானவை,
நன்மை தீமை நிறுக்கப்படும் தராசை கனமானவை, அளவற்ற அருளாளனின் பிரியத்திற்குரியவை. அந்த 2 வாக்கியம் என்ன? திரும்ப சொல்லுங்க. ஓகே, வெரி குட். நீங்க சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி சுப்ஹானல்லாஹி அலீம். ஓகே, சுப்ஹானல்லாஹி வ ஹம்தி சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அப்புறம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. இதற்கு யாருக்கு தமிழ் அர்த்தம் தெரியும்? மற்றும் யாருடைய மகனின் பெயரை கூறி இவர்களை தவிர மற்ற எவரும் முழுமையடையவில்லை என்று சொன்னார்கள். பெண்கள் தரப்பு தெரியுமா? அந்த பிறவுனின் மனைவி சொன்னாங்களா? அவங்க கிட்ட கேளுங்க பதில். அதுக்கப்புறம் மகள் யாரு? மிக தவறான பதில். ஒரு பதில் தான் சரி. அதாவது பிறவுனின் மனைவி சொன்னது ஆசியா, அவங்க சரி. யாருடைய மகள்? அது தவறு. யார் சொன்னது? மரியம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் அதுமே சொன்னாங்களா? அந்த கேள்விக்கு யார் பேச சொன்னது? அப்பனா பாதி பேஜ் உடைக்க முடியாதுமா? அந்த கேள்வி பாஸ் ஆகுது. கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தனது நிழலை தவிர வேறு நிழலை இல்லாத மறுமை நாள்ல 7 பேருக்கு நிழல் தருவான். மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல அந்த 7 பேர்ல குறைந்தது ஒரு 3 பேரை சொல்லுங்க. பெண்கள் தரப்பு அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. யார் சொல்றீங்க? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது. ஓகே, ஒண்ணே ஒரு ஆள் தான் சொல்லணும். அவங்க சொன்னவங்க மட்டும் சொல்லுங்க. 3 பேர் சொன்னா ஆண்கள் தரப்புக்கு போயிடும். நீதி அளிக்கும் அரசு. ஓகே, நீதியாளர். ஓகே, அடுத்து இது எத்தனை பேர் சொன்னாங்க? ஒருத்தரா சொன்னாங்க, 4-5 பேர் அதிக பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, பெண்களே, தாய்மார்களே, உங்களுக்கான கேள்வி வாய்ப்பு முடிஞ்சிருச்சு. ஆண்கள் பக்கம் போவோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا. இப்போ வந்து மீட்டிங் முடிஞ்சு அங்க மாகிங்கிற ஒரு சகோதரர் இருக்கிறாரு. அவர்கிட்ட அவங்கள்ட்ட போய் என்ன எப்படி எத்தனை வந்தாங்க, எப்படி ஏற்பாடு பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் கேட்போம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சித்தாமண்டலத்திலிருந்து என்னுடைய பேர் மீனா முகமது. இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நாங்கள் பல வருடமாக நடத்தி கொண்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மக்கள் வருவாங்க. ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த இஃப்தார் நிகழ்ச்சி மூலம் நிறைய பேர்களுக்கு இஃப்தார்களை ஏற்பாடு செய்து இது வந்து மாநிலத்தினுடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் யூஸ்வலாக நாங்கள் ஒரு பயானம் வைப்போம். அந்த பயான் மூலமும் மக்கள் பயன்பெறுகிறார்கள். அதுபோல் கேள்வி பதில் நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கோம். இதுதான் எங்களுடைய இஃப்தாருடைய சிறப்பு. இன்னும் பல சமுதாய பணிகளும் நாங்கள் செய்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் மாற்று மத சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லோருக்குமே நாங்கள் அழைப்பு கொடுத்து அனைவரையுமே நாங்கள் இஃப்தார் தான் வைத்திருக்கிறோம். வலைக்கம் சலாம். ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீல்ல? நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கலாங்க. எங்கே போனீங்க? ஏற்கனவே 2 இஃப்தார் முடிச்சிட்டேன். லேட் ஆயிடுச்சு. வந்து சரி சரி மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நடந்து நீ எப்படி போக முடியும்? தூரமாக இருந்தது. சரி 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 அப்படியே வாக் பண்ணி அப்படியே வந்து சரி. நல்லா சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இப்போ இங்கே அடுத்து வந்து இங்கே பயான்லாம் முடிஞ்சிருச்சு. பயான் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு வந்து விநியோகம் பண்ணுறாங்க. மாஷா அல்லாஹ். வந்தவங்க எல்லாருக்குமே சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இல்லை, நாளைக்கு தான். அடுத்த நாள் அல்ஹம்துலில்லாஹ் வந்தாச்சு. பயானு, இஃப்தாரு, நண்பர் கடைசி நேரத்தில் வந்தாச்சு. இவங்களும் ஜாயின் வந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அடுத்து வீட்டுக்கு போகிறோம். பயங்கர கோபத்தில் இருக்கேன். பயிலெல்லாம் ஏன்னா 7:30 மணிக்கு வரணும்னு சொல்லியிருந்தோம். டைம் ஆயிடுச்சு. சரி, ஜாலிண்ணா பார்ப்போம் இன்ஷாஅல்லாஹ். மக்கள்லாம் எல்லாம் கிளம்பி நிற்கிறாங்க. எல்லாம் நம்ம மக்கள் தான். எல்லாம் நம்ம தமிழ் மக்கள் தான். இவங்க எல்லாம் கோச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு வீடியோ இன்னைக்கு தானே போடணும், நாளைக்கே போடுறீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அனுப்பணும், எடிட் பண்ணணும். அதுக்கு உங்க மூஞ்சியெல்லாம் கொஞ்சம் பழிச்சு காட்டணும்ல. வேலைகள்லாம் இருக்குல்ல. 30 நாளைக்கு 30 சொல்லிடுறீங்க. இன்னைக்கு தானே பண்ணணும். நீங்கள் நாளைக்கு போடுங்க. கோவப்படுற பார்த்துங்கப்பா. சரி, அல்ஹம்துலில்லாஹ். நோ முடிஞ்சு. சரி, இஃப்தார் முடிஞ்சு. ஆசிக்கு
என்னையா நீ வா உன் குரலை காட்டு. ஆ பேசும்போது காத்தடிக்குது பயங்கரமா. சரி முடிஞ்சு இஃப்தார் நல்லபடியா முடிஞ்சு பயான் கேட்டோம். அருமையா இருந்துச்சு. சரி முடிஞ்சு பிரியாணி வாங்கியாச்சு. சரி. வாங்கிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. போயிட்டு திராவியா சொல்லணும். ஓகே, நாளைக்கு சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, ஷேர் பண்ணிருங்க. முடிஞ்ச கமெண்ட்ல வந்து அடிச்சு நவுத்துங்க கமெண்ட்டை.